அந்த பிரச்சனையை நீ பகிரங்கப்படுத்தணும். அதான் நான் கேட்டுக்கிறேன். இதை திலீப்பண்ணா உனக்கு என்ன செஞ்சாரு, திலீப்பண்ணாவுக்கு என்ன ஆதாரத்தை நீ நிரூபிக்கிற, எல்லாத்தையுமே சாவச்சேரியில வச்சு பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் அழைக்கிறோம் இவரை. ஏண்டா இப்ப திலீப்பண்ணையின் மனைவியையும் இவர் போய்ஸ்பேக் முகநூல்ல போட்டது இப்படி பிரச்சனை உண்டு. அதுக்கு என்ன ஆதாரங்கள்? ஆதாரம் இல்லாமல் எப்படி நீ குற்றச்சாட்டை போடுவாய்? இந்த விஷயத்தை நான் என்ன காசு கொள்ளையடிச்சேன், யார்கிட்ட கொள்ளையடிச்சேன், யாருக்காக, அதாவது தமிழ் பக்சனா தந்த காசுக்கு அவருக்கு முழுசா நான் கணக்கு கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் கொள்ளையடித்தேன் என்று இவன் ஒரு பப்ளிக்காக சொல்ல முடியும் என்று நீங்க கேளுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். உங்களையும் இப்ப என்னையும் குற்றம் சாட்டிக்கிறான். உங்களை நிதி மோசடியும் என்ன தமிழீழ தேசிய தலைவரை கொச்சப்படுத்தினு சொல்லி இவன் போட்டுக்கான இல்லோ. அப்ப இவன் சாவச்சேரி மண்ணில பகிரங்கப்படுத்தணும். இல்லாட்டி சாவச்சேரிக்கு விரையலாது. சதீசனா, நான் இவன மாதிரி ஒரு தலைவரா இருந்தா நீங்க என்னுடைய தேசிய தலைவரை பற்றி நீங்க கொச்சைப்படுத்தினா அப்பவே நான் உங்களை கழுத்து அறுத்திருப்பேன். அதுதான் அதையே செய்யாம விட்ட நீ. அப்ப இன்றைக்கு பாருங்க, முதல் பதிவுல போடுறான் 9 பேர் சாட்சி அண்டு. எல்லாரும் பாத்துருங்களா அந்த வீடியோ? ஓம் உண்மை. இன்றைக்கு வந்திருக்க ஒரு பதிவுல 3 பேர் சாட்சி அண்டு. அவன் சைக்கோ அண்ணா. ஒருத்தரும் சாட்சி இல்ல தம்பி, அது முட்டாள் தம்பி. அந்த கதையை விடுங்க. முட்டாள் கதையை யாரு கேட்கறாங்க? அவன் பாத்தீங்கன்னா நேரத்துக்கு நேரம் வந்து கலைப்பான். அவன் ஒரு வரதேசி நாய். விடுங்க அந்த தம்பி. அந்த கதையை நாளைக்கு கதைப்போம். உங்களோட ஆதங்கங்களை விளங்குது. நானும் பல நாளும் விடியும் கதைக்கிறதே இல்ல. யார் கதைச்சாலும் சரி விடுங்க, கடந்து போக மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் நான். ஆனா இன்றைக்கு சதீசன்னா கேவல ஒரு கவலையா இருக்குது. சரியான கவலை. மக்களுக்கே நேற்றைய தினத்துல இப்படி ஒரு கூடாத கதையை சொல்லி அவருக்குத்தான் அது மரியாதை கேடு. அவரே முட்டாளாய் கொண்டார். அவரை நீங்கள் இல்ல முட்டாள், அவர் தான் முட்டாள். அப்படி கதைக்க மாட்டார் தலைவரை பற்றி. ஆனா எல்லா மக்களுக்கும் புரியும். எல்லா மக்களுக்கும் கதைக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதான் டாக்டரும் முள்ளுவாக்காளுக்கு போனாங்க. முள்ளுவாக்காளு கூடியவன் பெரிய இல்ல. அந்த முட்டாள் என்னப்படுத்தினவர் நேற்றைக்கு இன்றைக்கு எப்படி என்ன வருவார்? அவர் வரமாட்டார். தூக்கி விட்டவே உண்மையிலே அவருக்காக நான் அவர் வழியிலேயே சென்று கேட்கிறேன் சொன்னால், அப்படி ஒரு தவறை நான் பேசி இருந்தால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு பிறகு நீங்க என்னோட கட்சியில இணைச்சு என்ன கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு. அண்ணா அவர் நேற்றைக்கு சொன்னதே தலைவரை என்ன தலைவரை கூடாம சொல்றதுக்கு தான் நேற்றைக்கு அவர் அந்த கதையை வெளியிட்டவர். அவரே அவர்கிட்ட முக்கனப்பட்டுட்டார் தலைவரை கூடாம அவர் சொல்லி நேற்றைய நாள்ல. அதை விட வேற வேணுமா மக்களுக்கு? இல்ல உதவிகள் சதீசண்ணன் செய்திருக்கிறார், இவரும் செய்திருக்கிறார், இவர் அண்ணாவும். அப்ப 2 பேரும் நிறைய உதவி செய்தது. அதை அவர் யோசிச்சு கொஞ்சம் நடந்து கொள்ளணும். ஏன் இப்படி பருத்தித்துறையில பாத்தீங்கன்னா இது மீட்டிங் வச்சாங்க, ஃபங்க்ஷன் ஒரு மீட்டிங் உண்டு. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நான் பக்கத்துல இருக்கிறேன். சதீஷனோட கையை கொண்டே பிடிச்சு விளக்கேத்தினது இந்த பைத்தியம் தான். எதுக்கா இப்படிப்பட்டவன் எதுக்கா சதீஷனா முன்னிலைப்படுத்தினவன்? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க மக்களே. நான் இருக்கிறேன். சதீஷனா ஒரு தலைவருக்கு எதிராக கலைச்ச ஒரு ஆளுண்டா. இந்த தேசியத்தை தலைவரை பற்றி பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிறவன் எதற்காக சதீஷனோட கையை பிடிச்சு கொண்டே விளக்கேத்தினவன்? சொல்லுங்க. சதீசனா கடைசி வந்தாலும் கதைச்சிருக்க மாட்டார். அப்படி அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய வேற சொன்னாப்புல அது நம்புறது இல்ல. சதீசனா நாட்டுக்காக போராடினவர் தலைவர் இருந்தாலும் அவர் அப்படி செய்யவே மாட்டார். இவன் குடும்பத்துக்கு நாட்டுக்காக போராடினானா? இவன் குடும்பத்துல யாரா போராடினானா? துப்பாக்கில இருந்து ஒரு சனத்தையாக வெளியில விட்டுருப்பானா? இவன்
தன் காலை முழந்து உண்மையிலேயே அவர் உண்மையா அப்படி அவர் கதைக்கவே மாட்டார். தன் வாழ்க்கையில சுட்டுப்பட்டாலும் வந்தால் கதைக்காது அப்படியே சதிசன்னா. அத மக்கள் ஒரு வந்து ஒரு இதுல ஆளை என்னடா கேவலப்படுத்தி ஏன் அவர் வந்தா அப்படி அப்படித்தான் கதைப்பாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னா அக்கா, நான் வந்து மட்டுமில்லை என் அம்மா அப்பாவும் பூசாதான் இருந்தது. அதான் அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. என்னத்துக்காண்டி என் அம்மா அப்பா கொழும்புல இருந்து பூசாக போனோம்னு சொன்னா அது ஜெகநாக்கும் விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும். இவங்களுக்கு அதை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இவன் வந்து என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே என்ன சாட்டி தேசிய தலைவரை கலங்கடிச்சு போட்டான். டாக்டர் அது பிடிக்கல. இந்த மனிதனை பற்றி அண்ணா அவங்கள களங்கப்படுத்தணும்னா வேற எதுவும் இல்லையா? இது இது இப்படி களங்கப்படுத்தினாதான் அவனுக்கு ஆத்திரம் தீரும். சரியா? அதுக்காக பண்ண விஷயம் தான் இது. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா நான் கேட்டான் தானே, புலம்பெயர்ந்தோர் சமுதாயத்தில் இருக்கிற எவரும் அவனுக்கு காசு அனுப்பக்கூடாதுண்டு. அப்ப இப்படி ஒரு கதையை விட்டால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவன் வந்து தலைவரை பற்றி அவதூறா கதைச்சவன்னு சொன்னா கோவம் கொள்வாங்க. அவன் விளையாட்டாதான். அப்ப நீ சாவச்சேரி மண்ணுக்கு வா, சாவச்சேரி மண்ணுல வந்து திலீப்புக்கும் சதீஷுக்கும் என்ன தவறு செய்தேன்னு ஆதாரத்தைப்படுத்து. சாவச்சேரி மண்ணில் வச்சு ஆதாரம் உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? நீ ஆதாரப்பட்டா நீ மனுஷன்டா. திலீப்பனும் கடைசி வரைக்கும் அவரோட ரெண்டு இவ்வளவு போராடின, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவுத்துக்கு சமாளிச்ச ஆட்கள் ரெண்டு பேரும். உண்மையிலேயே ஏன் டாக்டர் இப்படி கதைக்கிறோம்? உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. நாங்கள் வந்து 20ஆம் தேதி எங்கட வேட்புமனு தாக்கலை செய்ய கச்சேரிக்கு போயிருந்தாங்க. அப்ப கச்சேரிக்குள்ள உள்ள போவைக்குள்ள அந்த ஆபீசர் மாறிட்டு எங்கட ஃபைலுகளை செக் பண்ண கொடுக்குறது. செக் பண்ண கொடுக்கக்குள்ள எங்கட கொடியாமும் சாவகச்சேரி ஃபைலையும் வந்து அந்த செக் பண்ண ஆபீசர் சொல்றான், உங்களோட எல்லாம் சரி, ஆனா நீங்கள் இந்த 18 வயசுல இருந்து 34 வயசு வரையான ஆட்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு இப்போ ஒரிஜினல் ப்ரெப் சர்டிஃபிகேட் வைக்கணும். நீங்கள் பிரதி தான் வச்சுக்கிறீங்க, பிரதி வச்சா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லு. அப்ப நேரம் 11 மணி. அப்ப அவன் சொல்லியிருக்கிறான், நீங்க இப்பயும் வெளியால போய் அந்த ஒரிஜினல் ப்ரெப் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு வச்சுக்கணும்னு சொன்னால் அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லியும் அவன் பேசாமல் வந்து இருந்து ஒன்றும் சொல்லாமல் இருந்து நிராகரிக்க பண்ணின அவன் இவனுக்கு முக்கியமா? போராட்டத்துல இருந்து உனக்காக சாவகச்சேரி மக்கள் மத்தியில நான் பலாத்காரம் பண்ணி பிரச்சாரம் செய்து உன்னை பெற வச்சவன் முக்கியமானதை காட்டிட்டான். பாத்தீங்களா? அதான் புரியல. என்ன அது சாவகச்சேரி பாத்தீங்கன்னா முக்கியமான இடம், அவனுக்குரிய இடம். இந்த விஷயத்த நீங்க அவன் அந்த பைத்தியத்துக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. சொல்லியும் அந்த ஜெகதாச வச்சிருக்கானே, அவரை இப்பவும் கொண்டு திரிக்கிறானே. அப்ப யோசிங்க. நீங்க என்ன தப்பா சொல்றீங்க? ஜெகதாசியை நவர் வச்சுக்கிறார். ஆறு ஜெகதாஸ் வேற யாக்களை வச்சிருப்பான், அது வேற விஷயம். என்ன இல்ல இதுல வந்து உண்ட பார்க்கணும். சரி சொன்ன இதுல அந்த வேட்புமனு தாக்கல் அந்த பிரதியை வச்சுட்டு ஒரிஜினலை வைக்கால விட்டா ஜெகதாஸ் வந்து இபிடிபி ஆல்ரெடி சரியா? அப்ப அவன் வந்து வேலை செய்யறான் இபிடிபிக்கு. இவர் யாருக்கா நிக்கிறார்? மக்களுக்கா நின்றாரோ? அப்ப அந்த இடத்துல இவன் விளங்கி கொள்ளணும். சேசனாக விளங்குதான் நினைக்கிறேன். இவன் இதுக்குள்ள வந்து ஊசி காட்சிக்கு வந்து இபிடிபிக்காக ஜெகதாஸ் நிக்கிறான். அப்ப அந்த போமுகள் எல்லாத்தையும் என்னத்துக்காக அந்த ஒரிஜினலை கொண்டு வந்து வைக்க சொல்லி இவன் வைக்காமல விட்டவன். அப்ப இந்த இத திட்டமிட்டு சாவச்சேரியையோ நிராகரிக்க செய்ய வேணும் என்றதுக்காக டாக்டரும் ஜெகதாசும் போட்ட பிளான் இது. நிச்சயமா. அதான் சதீஷனா, ஜெகதாசன் நான் டாக்டரோட நான் ஃபர்ஸ்டா பார்த்தது, நாங்க நிவாரணம் கொடுக்கும் போது ஜெகதாஸ் உள்ளே வரான். சரியா? அதாவது நாடாமங்க தேர்தலில் வெற்றி பெற்றா பிறகு மாலை போட்டு கொண்டாட போத்திட்டு ஒட்டினவன் நிவாரணம் அவன் கேட்கிறான். அதுக்கு முதல்ல எங்க இருந்தாலும் ஜெகதாஸ் சொல்லுங்க. அதுக்கு முதல்ல எங்க இருந்தாலும் ஜெகதாஸ். இந்த நிஷா வந்தா நிஷா சொல்லும் எல்லாம். அதுக்கு முன்னாடி பாராளுமன்றம் எம்பியான பிறகு வந்தவன் தான் ஜெகதாஸ். நான் எம்பிஆருக்கு முன்னாடி இந்த பைத்தியத்தோட வேலை பார்த்தேன். அது தெரியாதா இவனுக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டவே ரெண்டு பேரும் கடவுளே.
நானே இந்த உண்மையிலே ஜெகதாஸ் பிரகாஷுக்கு வந்து தெரியாதா? திட்டமிட்டு நான் அடுத்தது அண்ணா திட்டமிட்டு இந்த சதீசண்ணா, கட்சிக்கு வந்து ம். ஜெகதாசன் திட்டமிட்டு இந்த கட்சிக்கு இறக்கப்பட்ட ஒரு ஆள் இபிடிபியால இபிடிபில இருந்த ஆள் ஜெகதாஸ் இபிடிபிக்கு சப்போர்ட் சரி ஓகே. இப்ப பன்னிவாக ஜெகதாஸ் எப்படி இந்த நான் ஃப்ரண்ட் இறங்கினான் அண்ணா? ஜெகதாஸ் இந்த ஃப்ரண்ட் பன்னிவாக இபிடிபி தான். அண்ணா பன்னிவாக எப்படி இறங்கினான்? நான் இங்க உள்ள, அதாவது என்ன உள்ளூராட்சி தேர்தல் நல்லூர் பிரதேச பைக்கு கூப்பிடும் போது, நான் அங்க நாமினேஷனுக்கு போகும்போது என்ன வன்னிவாய் கூப்பிடுறான். நான் ஷொக்காய் நிக்கிறேன். என்னடா நான் கூப்பிட வேண்டிய இடத்துல இந்த நாதாரி நிக்கிறான். வன்னிவாயை கூப்பிட்டாரு பிரகாஷ். வன்னிவாயை பாத்தீங்கன்னா இவனை பற்றி எவ்வளவு இது சொன்னான் தெரியுமா? அவதூறாக எவ்வளவு கதைச்சான் தெரியுமா? தெரியும். அப்ப வன்னிவாயை கூப்பிட்டது பிரகாஷ். ஏன் பிரகாஷ் டாக்டருக்கு எதிரானவனை கூப்பிட்டேன் என்று சொல்லுங்க. எதற்காக வன்னிவாயை பிரகாஷ் கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருந்தவன் சொல்லுங்க மக்களே. நாங்க நேர்மையாக டாக்டருக்காக உயிராக இருந்த எங்களை விலத்தி வச்சிருக்கும் போது டாக்டருக்கு எதிராக இருந்தவங்க ஏன் கூப்பிட்டு வச்சிருக்காங்க சொல்லுங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. டாக்டருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைன்னா டாக்டர் இப்ப வந்து ஊசி கட்சி வந்து விலை போயிட்டுது, ஊழல் 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 செய்துட்டுது. வேண்டிய வெளிநாடுகள்ல இருந்து வந்த காசுகளுக்கு ஒரு தரத்துக்கும் கணக்கு காட்டினதில்லை இது வரைக்கும். இதுகள்ல இருந்து தப்புறதுக்காக இன்றைக்கு டாக்டர் போட்டு கொண்டிருக்கு நாடகமும் மற்றவர்கள் மேல் பழி சுமத்தி கொண்டுதான் இப்ப இருக்கிறார். ஏனென்றால் தான் இந்த கணக்குகள்ல இருந்தும் தான் மக்களுக்கு கொடுத்த வாக்குகள்ல இருந்தும் தப்பி செல்வதற்காக மற்றவர்கள் மேல் தன்னுடைய பழியை திணிக்கிறார். ஆனா இதை மக்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு செயல்படணும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. உண்மையிலேயே நான் வந்து கதைக்கே பேசுறேன். அவிய எல்லாரையும் பேசுறேன்னா கேட்டு பாருங்க. எல்லாரையும் அந்த கதைக்காதீங்க விடுங்க, அவரே செய்து கொண்டு போடுமுடா. எனக்கு நேற்று சதீசண்ணாட கதை அறிஞ்சத்துல இருந்து சுட்டியான யோசனை, சதீசண்ணாக்கு இப்படி நடந்ததோ சதீசண்ணாக்கு இப்படி நடந்ததோ உண்டு. நான் திருப்பி திருப்பி 2-3 தடவை அந்த கதை அறிஞ்சத்துல இருந்து. அக்கா வருமானத்துல உள்ளூராட்சி தேர்தலில் 2வது பெரிய பிரதேசம் நல்லூர். அது அப்ப என்ன தவறுண்டா எதற்கா இந்த பைத்தியம் என்ன கூப்பிட்டவன்? அது ரெக்கார்டு இருக்குது, கூப்பிட்டதுக்குரிய ரெக்கார்டு எல்லாம் இருக்கு. நான் அதை நான் போடுவேன். சரியா? இப்படியே அவர் எல்லாரும் நம்பிக்கை இருந்த ஆக்கள் எல்லாரும் தூக்கி தூக்கி எறிஞ்சு போட்டு அவர் இப்படியே எல்லாத்தையும் தானே செய்து. நான் சொல்றேன் கேளுங்கக்கா, சொல்றேன் கேளுங்க. பிரகாஷ் உள்ள போயிருக்கான். பிரகாஷுக்கு தெரிந்தானே என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எதாவது பண்ணணும். ஏன் மற்ற ஆட்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? சொல்லுங்க சதீஷன்னா, எங்களுக்கு யாரும் ஒரு விஷயம் கூட சொல்லப்படல. நாங்க அப்பதான் வர்றோம், 2 நாளைக்கு முன்னாடி தான் வரோம். நீ உண்மையாவே பாராளுமன்றத்துக்கும் சொல்லுங்கண்ணா சதீஷனா, பாராளுமன்றத்திலே நீ வேலை பார்த்த, நீ உனக்கு எல்லா விஷயம் தெரியும். நீ எதற்காக எங்களுக்கு ஒன்று கூட எங்களுக்கு சொல்லித் தரவில்லை? நீ உன்னுடைய நோக்கம் என்ன? நீ மட்டும் வரணுமா? சொல்லுங்க சதீஷனா. அந்த இடத்திலே அவருக்கு என்ன மரியாதை நடந்திருக்குன்னு பாத்தீங்களானே? அந்த அக்கா சதீஷனா, சாவச்சேரியில நிஷாட வீட்டுல நாங்க எல்லாரும் இருக்கிறோம். வந்தான், படம் போட்டான், ஒரு வார்த்தை எங்களுக்கு கதைக்கல. என்னென்ன பண்ணணும், திலீப் பண்ணா இந்த விஷயம் பண்ணுங்க, அந்த விஷயம் பண்ணுங்க, இது பண்ணணும், அது பண்ணணும். நீ பண்ணியெல்லாம் ஏன் எங்களை மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? உன்னோட நோக்கம் என்ன? அதுதான் நாங்க வரக்கூடாது நோக்கமா? சொல்லுங்க. நீ மட்டும் வரணும், நாங்க வரக்கூடாதுன்ற எண்ணமா? இந்த பூனேரி ஆக்களுக்கு, பூனேரிக்கு துணுக்காய் மாந்தை எல்லாருக்கும் 1500 நோட்டீஸ நீ அடிச்சுட்டு யாழ்ப்பாணத்துல வச்சிருக்க, வந்து எடுக்க சொல்லி. அதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தினியா? சொல்ல, ஏதாவது ஒழுங்குபடுத்தினீங்களா? பஸ்ல வந்து எடுக்க சொல்றீங்க. சரி, நீ அனுப்புறக்குரிய வசதியாவது பண்ணி கொடுத்தியா? நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், எங்களை நீங்க முட்டாள் கல்லணுங்க என்ற நீ என்னடா? நீங்கெல்லாம் மனுஷனா?
இந்திய நிலைமையில இன்றைக்கு நேரம் 6 மணி வரைக்கும் சாபகச்சேரியில மக்கள் திரண்டு என்ற விட்ட வந்து விட்டார்கள். இவர் பகிரங்கமாக திலீப்பண்ணையின் வைஃப் மீதும் என் மீதும் வச்ச குற்றச்சாட்டு இவர் நிரூபிச்சே ஆகணும். அவங்க ரெடியா இருக்கிறாங்க. சாவச்சேரி மக்களுக்கு திருப்பி அடிச்சாங்கன்னா இவன் தாங்க மாட்டான். அந்த ரோட்டால போவான்னு கேளுங்க. அதுதான் பிரச்சனை, இன்றைக்கு கடும் பிரச்சனை. இன்றைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு போய் வந்த பிறகு நான் முள்ளிவாய்க்காலுக்கு போனா பிறகு இந்த வீட்டை தேடி தேடி வந்துக்கிறாங்க. சதீஷண்ணா இன்றைக்கு வருவான்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். வந்தானா கிழிக்கிறதுக்கு தான் இருந்ததுண்ணா. தப்பிச்சுட்டான். அவன் எப்படியா வருவான்? எப்படி வருவான் அவன்? அவனுக்கு முள்ளிவாய்க்கால் எல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துவான் ஒழிய உணவுபூர்வமாக அவன் வரமாட்டானப்பா. சொன்னானே, ரெக்கார்ட் கொடுத்தானே வருவேன் வருவேன் சொன்னானே. தேசிய மண்ணாங்கட்டி கலைக்கிறானே அங்க பாராளுமன்றத்துல. இன்றைக்கு என்ன வரல நீ? யாரோ கீழே சதீசண்ணாவே துரோகின்னு சொல்லி போட்டாருவா. சதீசண்ணாவே தான் சொல்லியாச்சு. அது உண்மை, அதை சொல்லிட்டான். இருந்துச்சு நேற்று வந்து சதீசண்ணா கதைச்சு போட போனது. நான் வரையில தானே நேற்று நான் அறிஞ்சிட்டு சதீசண்ணா எனக்கே ஒரு இதா போயிட்டுது. இப்படி இருந்தவங்க உங்களெல்லாம் உண்மையிலே நாங்களே ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. போட்டு அவருக்கு விழுங்க கூடாண்டு அதே மாதிரி வந்தது. என்ன இப்படி நம்பிக்கையா செய்து இவன் எந்த கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கேட்க நான் நினைச்சேன். அக்கா உண்மையை சொல்றேன் உங்களுக்கு, இப்பதான் சொல்றேன். என்னையே கால வாரி விடுவான்னு எனக்கு தெரியும். என்னுடைய கால அவன் விழுந்து கும்பிடும் போதே எனக்கு தெரியும் என்ன காலை வாரி விடுவான். அப்பையும் விழுந்து நான் அப்பையும் அவருக்கு ஒரு வசனம் சொல்லிவிட்டேன். நான் நீ சரியான உனக்கு ஒரு சந்தர்ப்பம் 5 வருஷம் தந்திருக்கிறோம். சரியான பாதையில் நீ செல்லுவாக இருந்தால் உனக்கு என்னுடைய ஆதரவு தொடரும், இல்லையேல் தூக்கி எறிவேன். என்ற மீடியா எடுத்து போட்டு பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்றேன். அந்த தளத்துல அந்த ரவுராம் என்றவன் பைத்தியாரன் சொல்றான், அப்பண்ட காலிலையும் அவன அண்ணன் காலிலையும் இவன் விளையலையாம் காலில். இந்த சதீஷனோட காலில் தான் விழுந்திருக்கானா. ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அரசியல் புத்தியே அப்படித்தான். எந்த சந்தர்ப்பத்துல காலில் விழுந்தா ஓட்டு கிடைக்கும் அவன் சரியா கணிச்சிருக்கான். அதான் உங்களோட காலில் விழுந்திருக்கான். உண்மை. அவர் கால விழும்போது நான் எனக்கு நான் எப்பயுமே இந்த கால விழுவ நம்ப மாட்டேன். அந்த நினைச்ச நான் போட்ட ட்விட்டும் சரியா வந்து இன்றைக்கு உண்மையிலேயே எங்களுக்குள்ள 1008 முரண்பாடு இருக்கலாம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சிற பிரச்சனைக்கு நீ இங்க பருத்துறை போய் கொடியாம வந்து கொடியாமத்துல கஞ்சி காய்ச்சி சாவச்சேரியில கொண்டு காய்ச்சின கஞ்சியை கொண்டு கொடுக்க வாராண்டா சாவச்சேரி மண் உன்னை தூக்கி விட்டது. அப்ப நீ எந்த அளவுக்கு சாவச்சேரி மக்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாய்? அதான் காட்டி விட்டுச்சு. தனியால நிக்கிறான். சரியா? எவனும் அங்க எந்த அதான் ஏன் நான் ஏண்டி கேட்கல, அங்க வர வந்து கேட்கல. ஒரு தரம் வந்து கலைக்கவே இல்லை. முதலெல்லாம் பாத்தீங்கன்னா இவன் வந்தா ஒரு கூட்டமே கூடுமண்ணா சாவச்சேரியில. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாயம் காணல. சொல்லுங்க என்ன ரீசன்? உன்னுடைய விஷயங்கள் அம்பலமாச்சு. உன்னுடைய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா. அப்ப நாங்கள் இப்ப சாவச்சேரி மண்ணுன்ற ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்கு, வந்தாலே வாழ வைக்கும் பூமி. ஆனால் அவங்களுடைய மறைமுகம் ஒன்றது இவருக்கு தெரியாது. இவர் வந்து என்ன வச்சு தேசிய தலைவரை கழுவி ஊத்திட்டான். அதுக்கு முதல் தலைவர் பிச்சை எடுத்தவர் கூடி சொல்லியிருக்கிறான். வேண்டாம், நீங்கள் மீடியாக்கள் எடுத்து போட்டு பாருங்க எல்லாரும். அதே நேரம் விமர்சிச்சாங்க பிச்சை எடுத்த விஷயம். அப்ப இவங்களெல்லாம் இவன் சரி இவனோட நிக்கிறான். எவனாவது
இந்த தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்களுக்காக போராடினவனான்னு கேட்டு பாருங்க, யாருமே கிடையாது. என்னதுக்காக சதீசன் உங்களோட இவ்வளவு கோவப்பட்டவர்? இல்ல நான் இவர்கிட்ட கேட்டது என்னன்னு சொன்னால், சாவகச்சேரியில வந்து என்ன இவர் போயிருவார் கொழும்புக்கு, முழு மக்களும் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து என்னட்டாலும் சனம் பெருகுது. இன்றைக்கு பாருங்க, முந்தநாத்து அந்த கிளிநொச்சி பழைய கோஷ்டலுக்கு முன்னால் இருக்கிற கற்பக உணவகத்துல இருக்கிற ஆள் வந்து இங்க வந்துக்கிறாங்க. நான் வீட்டை தேடி வராங்க, ஆட்டோல தேடி. என்னன்னு கேட்டா, அந்த உணவகத்துல இருந்த மலசில கூடம் கழிவு தண்ணி போடுற இடத்த வந்து ஒரு தையல் கடைக்காரனும் புடவை கடைக்காரனும் பப்ளிக் சப்போர்ட்டா வச்சு எல்லாத்தையும் அடைச்சு போட்டாங்க. தங்களுக்கு தொழில் இல்லைன்னு சொல்லி வருது. அப்ப நான் அதைத்தான் கேட்டேன். நான் ஒரு கிளிநொச்சியிலயோ சாவச்சியிலயோ ஒரு இடங்களையும் ஒரு ஒபிஷ அலுவலகத்தை துறந்தால் அந்த மக்களுடைய பிரச்சனையை அந்தந்த இடத்துலயே அந்த மக்கள் கழிச்சு கொள்வார்கள். அப்ப நீ இந்த சாவச்சியில ஒரு ஒபிஷ துறந்து அந்த மக்களுக்கான சேவைகளை குறைநறைகளை கேட்டு செய்யும் போது மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களும் அர்ஜுனா எப்படி இந்த சாவச்சியில எப்படி பண்றாரு, அப்ப சாவச்சிரிய மாதிரி நாங்களும் இவருக்கு சப்போர்ட் கொடுத்தா இவரும் எங்களுக்கு நல்லா செய்வாருண்டு மக்கள் ஆதரவு வளரும் உண்டு. நான் உண்மையிலே மக்களுக்காகத்தான் இவனோட சேர்ந்தனான ஒழிய இவன் தனிப்பட்ட ரீதியாகவோ இவனுக்காகவோ நான் சேரவில்லை. அப்ப இதுவரை நான் தொடர்ச்சியா கேட்டு 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 செய்வன் செய்வன் எப்படி கடைசியா போனே ஆன்சர் பண்றேன் இல்லை. அப்ப நான் பப்ளிக்கா வந்து இந்த மக்கள்கிட்ட மத்தியிலே நான் பேச ஒரு 4 பேச வலிக்கிட்டேன். இவ்வளவு பிரச்சனையும் இருந்து அர்ஜுனா வந்து கவனம் கொள்ளாதால இனிமேல் அர்ஜுனாவை நம்பி எந்த பிரயோசனம் இல்லையே. ஏன்டா உண்மையிலே தான் பிரச்சனை. இப்ப பூனேரியில கொஞ்சம் பேரும் கணக்க வேண்டாம் பாருங்க. இந்த முல்லைத்தீவுல 2 பிரதேச சபை கிடைச்சது, கிளிநொச்சியில ஒரு பிரதேச சபை, யாழ் மாவட்டத்துல பருத்தித்துறை இது மட்டக்களப்புல ஒரு பகுதி. அப்ப இந்த இடத்துலயும் நீ முன்னின்று பிரச்சாரத்தை செய்யாமல் எங்க போய் நின்ற? நீ ஏன் பிரச்சாரத்துக்கு வர இல்லை? உனக்கு கிடைச்ச இடம் என்று சொல்லிக்கூட அந்த மக்கள் உன்னை நம்பி இருந்தன்னு சொன்னால் நீ அந்த இடத்துல தீவிரமாக இறங்கி பிரச்சாரத்தை செய்து கணிசமான ஒரு வெற்றியை நிரூபிச்சுக்கலாம் தானே. அப்ப நான் அங்கேயும் கணக்கு போட்டேன், அர்ச்சனாவுக்கு ஒன்றும் தேவையில்லை, அர்ச்சனாவோட தேவை வந்து வேறப்பட நான் நல்லா பட்டு கொண்டுட்டேன். மட்டக்களப்புக்கு நாங்கள் வந்து களவாஞ்சிக்குடி பன்மனை இருக்கலாம் பற்று பிரதேச சபையில எங்களுக்கு கிடைச்ச இடத்துல அங்கேயும் போய் அந்த மக்களும் கேட்டது 2ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு வாங்க வேண்டும். இவர் அங்க போகவில்லை, பூனேரிக்கும் பிரச்சாரத்துக்கு போகவில்லை. நாங்கள் 46 நாள்ல பூனேரில தமிழ் பொக்ஷன் உதவி ஊடாக பூனேரில 2 நாள் பிரச்சாரம், துணுக்கா பிரதேசத்தில் 2 நாள் பிரச்சாரம், அதே 2 நாள் பிரச்சாரம் பாண்டியங்குளத்துல. நாங்கள் அந்த கடைசி நேரத்துல செய்து ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாண்டியங்குளத்துல கிடைக்கல, துணுக்கா பிரதேசமும் பூனேரியிலையும் பன்மனைப்பட்டிலையும் கிடைச்சது. அப்ப நீ வந்து இறங்கி உண்மையிலேயே ஒரு கட்சி தலைவன், ஒரு நாட்டிருந்த ஜனாதிபதி, பிரதமர் கூடி ஜாழ்ப்பாணத்துக்கு இறங்கி ஓடி வராங்க பிரச்சாரம் செய்யறது. அப்ப இவருக்கு என்ன சிந்தனையில இருக்கிறார், என்ன நோக்கத்துல இருக்கிறார்? நான் வந்த நோக்கம் உண்மையிலேயே இந்த 16 ஆண்டு காலமாக இந்த மக்களுடைய அனைத்து அபிலாசைகளும் மலங்கடிக்கப்பட்டு புரியோடிப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சமகாலத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதன் வந்துள்ளான்றதுக்காகத்தான் இவருக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுத்து இவரை வச்சு நாங்கள் எங்க மக்களுக்கு ஏதாவது செய்வோம் ஒன்று வழிகட்டினாங்க. ஆனா இன்றைக்கு இந்த தமிழ் இந்த அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பாக்ஸும் இன்றைக்கு தமிழ் பாக்ஸும் எவ்வளவு காசை நிதியை கொடுத்துருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. நிதி என்ன செஞ்சான்னா பதில் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதனோட எதையும் சேர்ந்திருந்து பயணித்தால் மக்கள் எங்களை வந்து கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல இயலாது. அப்ப இதான் நான் வந்து இவர்கிட்ட இருந்து எனக்கு இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப இதுதான் நான் வெளியேற வேண்டிய வந்த காரணம் இதுதான். அப்ப இனிமேல் நான் மக்கள்கிட்ட வந்து இந்த மாசத்துக்குள்ளேயோ முதல் வாரத்துக்குள்ளேயோ நான் மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன். இப்படிப்பட்ட ஒரு விசமிகளை கொண்டதுக்கு என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் அந்த தவறு நடக்காது. இனிமேல் வந்து நாங்கள் தனித்துவமாக சுயாதீனமாக நாங்கள் நடப்போம் என்று நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுவேன். ஏன்னா நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயங்கவும் மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு தேவை மக்கள். அப்ப இன்றைக்கு இந்த தமிழ் பாக்ஸ் வந்து அதான் அன்றைக்கு ஜெகன் சொன்னார், இவனுக்கு கொடுத்த காசை நான் மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கலாம் என்று. உண்மையும் அதுதான், உண்மையிலேயே இதான் உண்மையிலே. அதே மாதிரி இன்றைக்கு நான் புலம்பெயர் தேச மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன் என்னன்னு சொன்னால், நான் நின்று தூக்கி விட்டு உன்னை வந்து இந்த சாவச்சேரியில உன்னை எம்பியாக்கி எல்லா இடத்துலயும் இவருக்கு ஓட்டு எல்லாம் குறைஞ்சி இவர் அடி வாங்கி கொண்டு நிற்கிறார். கடைசி சாவகச்சேரி ஓட்டால தான் இவர் வெளியில வார.
அப்ப அந்த நாட்டுக்கு உரைக்க நீ சாவச்ச தென்மராட்சி மக்களுக்கே நீ ஒரு முன்னுதாரணமா நடக்கவில்லை. இன்றைக்கு நீ இருந்து கொண்டு எங்களை நாங்கள் உனக்கு இன்னும் கூட இருந்து உழைச்சவனை வந்து துரோகி பட்டம் கட்டுற, உனக்கு எதிராக நிக்கிறவனை பக்கத்துல வச்சுக்கிற. அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய சிந்தனை என்ன? நீ என்ன நோக்கத்துல இந்த இது என்னத்துக்குள்ள இந்த 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 ஸ்ரீலங்கா அரசியலுக்குள்ள வந்தா என்றதெல்லாம் எங்களுக்கு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கு. என்னடா சதீசனா அதுக்குள்ள நாங்க சதீசனா இதுக்கு முன்னம் இந்த பழைய அரசியல்வாதி எல்லாம் இருந்து மக்களுக்கு ஒரு சேவையும் செய்யல. அப்ப இவர் வந்திருக்கார், இனி புதுசா ஒருத்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது இவர் மேல. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப நான் இந்த தளத்துல வந்து கதை கேட்க எல்லாரையும் நாங்க சொல்றது, நீங்க விடுங்க கதைக்காதீங்க, விடுங்க விடுங்க, அவர் ஏதாவது ஒன்று செய்யட்டும், பாப்போம் விடுங்கண்டு. ஆனா இப்படியே ஒவ்வொருத்தரா தூக்கி தூக்கி வேணாம் வேண்டாம் நன்மை செய்தவை எல்லாரையும் கடைசி வரைக்கும் நின்றவங்க எல்லாருக்கும் துரோகி பட்டங்களை கட்டி போட்டு போறேன்டா. என்னன்னா இது மக்களுக்கு செய்ய வந்தா அக்கா இன்றைக்கு மக்களோட சேர்ந்தது சொன்னா நம்ப மாட்டீங்க. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இன்றைக்கு முள்ளு வேக்கால சந்திச்சது திலீபண்ணைக்கும் தெரியும். அந்த டாக்டர் கூடி இவ்வளவு காலம் என்னோட என்ன தெரியும் அவருக்கு. ஆனா என்னோட அவர் புலங்கா விட்ட காரணம் அர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவன் என்று சொல்லி என்னோட அவர் விலகி நடந்தவர். இன்றைக்கு தான் அந்த மனுஷன் என்னோட வந்து கதைச்சு திலீபண்ணா வச்சு அந்த கதையை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்கண்ணா. டாக்டருக்கு பேர் என்ன? இல்ல உங்களோட கட்சி வரலாம் சொல்லுங்க. அவ்வளவு இல்ல அதை விட திலீபண்ணாவும் சதீசண்ணாவையும் தூக்கி எறிஞ்ச ஒரு ஆள் இனி எனக்கு இனி நம்பிக்கையும் இல்லை. முதலே நம்பிக்கை குறைஞ்சிட்டுது. சதீசண்ணாவையும் திலீபண்ணாவையும் இவ்வளவு தூரம் கைக்கு ரெண்டு பேரையும் தூக்கி எறிஞ்ச மனுஷன் இனி இன்னொன்று செய்ய மாட்டாருன்னு இது இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆள்ல. அது நானே கதைக்கே பேசுறேன். நான் கதைக்காதைங்க உண்டு. இன்றைக்கு நானே கதைக்க வேண்டிய எல்லாமேக்கே வந்து நிக்குது பாருங்க. அவர் அக்கா நானும் சதீஷன்னாவும் தப்பு பண்ணிருந்தே வைங்களேன். அப்ப இவர் ஒரு சரியான தலைவரண்டா என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுல தப்பா இருந்தா நீ அதுக்கப்புறம் நீ பேஸ்புக்லயோ இதுலயோ போட்டு தள்ளு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, உன்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த ஆதாரத்தை இப்ப வரைக்கும் ஏதாவது இதுல நிரூபிச்சானா? நான் நிரூபிச்சேன் தானே, என்கிட்ட இருக்கிற 2 ஸ்லிப்பே போட்டிருக்கேன். நீ அப்ப அதுக்கு எதிர்ப்பு இது போடத்தானே வேணுமக்கா. போடாம நீ உன்னுடைய வாயால கதைச்சா என்ன பிரயோசனம்? அதான் இப்படியே எல்லாரும் துரோகின்னு சொல்லிக்கணும். பரிசையில எல்லாருக்கும் துரோகி பட்டம் கட்டி கிடக்குது. பரிசையில எல்லாரையும் துரோகி ஆதாரம் இருக்குன்றான்னு சொல்றானோ இல்லையே இந்த பண்ணாட ஒன்டே ஏதாவது எப்பயாவது நிரூபிச்சிருக்கானா? அப்ப இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. அதான் எங்களுக்கு முழங்குது இல்ல, என்னத்துக்காக இப்படி தான்டா இப்ப கைக்கு 2 இப்படி நம்பிக்கை இருந்த ஆக்களுக்கு எப்படி செய்கிறாருண்டா? ஒரே ஒரு புலியாக்கா ஓப்பினா சொல்றேன். இந்த பன்னி மைந்தன் இதை ஆரம்பத்திலே வெளிப்படுத்துறவன். நாங்கள் அதை செவிசாக்காம விட்டுட்டோமாக்கா. நாங்கள் எவ்வளவு பேசினாங்களே என்ன இவருக்காக நின்று இவ்வளவு பேர்ட்ட நாங்க வீடியோ வழியோ அதுல எதுலாம் இவனுக்காக அவனே நாங்கள் துரோகி பட்டம் கட்டி அவனை கிளின்னு கிழிச்சினாங்க. உண்மையிலேயே அவன் வந்து இவனுக்கு தான் முதலாவது பாட்டொண்ட லீனவன் தேனிசை செல்லப்பா பாட வச்சவன். அந்த வன்னி மைந்தன் கூடி இவனை பற்றி நெஞ்ச கணக்கோட சாவச்சேரி அல்லாரில் இருக்கிற இன்ஜினியர் எங்கட மயூரன் கூடி இவனை படிச்சவன். அவனே இவன் துரோகி பட்டம் கட்டினவன். கடைசியா இவனை நான் எம்பி ஆக்கினா பிறகு இவனோட படிச்சவன்ல இருந்து இவன் நண்பர்மாரா என்னோட வந்து என்ன சவால் விட்டாங்க சொல்லுங்க பாப்போம். நீ எப்படி இவனை கொண்டு இவனோட சேர்ந்து பயணிக்கிறான்னு நாங்களும் பார்ப்போம். அப்போக்கே தெரியும் நாங்க சொல்றது சரியா புளியான்னு கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக இவனுக்காக நான் பாதாடினேன் அவங்களோட. எத்தனை பேரோட நாங்க சண்டை இன்றைக்கு இவன் எத்தனோட சண்டை பிடிச்சிருக்கன். எல்லா அவமானமும் எனக்கு. இன்றைக்கு இவன் சாதாரணமா அந்த ஒரு பொம்பளை இன்றைக்கு சாவச்சேரி பிரதேச சபையில வந்து சந்திக்கவன் மரப்பு தெரிவிக்காம போனதுக்கு பிரஸ் மீட்டிங் கொடுத்த அந்த பொம்பளை நான் மன்னிப்பு கேட்டுனான். ஏன் பிள்ளையண்டா பிள்ளைய ஏற்றுக்கொள்ளும். அவன்கிட்ட நான் போய் சொல்றேன், டாக்டர் அந்த அம்மாட்ட போய் அதை விசாரிங்க, நாளைக்கு அதுக்கு பெரிய பிரச்சனை வரப்போ டாக்டர் நான் சொன்னேன். நான் சாட்சி இருக்கு.
நாம சரியில்லை. மன்னிப்பு கேட்கத்தான் வேணும், அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இவனை வன்னிவாயை இந்த ஜெகன்தாஸ் பிரகாஷன் சும்மா இருக்கிறாங்க, ஒண்ணும் கேட்கல. அந்த மாதங்களே சத்தம் போட்டுட்டு இருக்கு, மீடியாவுக்கு சொல்ற மாதிரி நிக்குது. டாக்டர் இது பண்ணாங்க அவட்ட யாரு இவன் புளோட்டட் ஆள் என்றான் சொல்றார் டாக்டர். அதை வளர்த்து அந்த பிரச்சனையை வளர்த்து விட்டதே இந்த பைத்தியம் தான், வேற யாரும் இல்லை. அப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த அம்மாயன் மீடியாவுக்கு போகணும், சொல்லுங்க. இவ ஒரு லூஸ் என்ன? உண்மையிலேயே நாங்கள் பெரிய ஒரு தவற இழைத்து விட்டோம். ஒரு பிசமிய நல்லவண்டு நம்பி எங்களுடைய மக்களை நம்பி ஏமாத்தி ஒரு கட்சி மாசமாச்சு, இப்ப வரைக்கும் ஒரு கட்சி இல்ல. கட்சி போட்டா அவருக்கு ஆபீஸுக்கு ஏசி வேணும், அவருடைய பெட்ரூமுக்கு ஏசி வேணும். சரி, இது விளங்குதா? எந்த கட்சியில ஏசி இருக்கு? என்னது இவன் கட்சி சொந்த காசுல இவன் ஏசி போடுவானா? கொனுங்கோ மக்களுடைய காசுல இருந்து ஏமாத்திட்டு இருக்கிறான். சொல்லுங்க, சரிசனா கேட்டீங்க தானே அந்த ரெக்கார்ட்? தமிழ் சொன்ன ஏதோ போட்டிருக்கேன். சரிசனா பாருங்க தமிழ் பாக்ஸ் போட்டுருக்க பாருங்க. கனடால எங்கட இந்த இது இருக்குல்ல, நேற்று கேட்டுச்சுன்னா கனடியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணது. நிறைய பேர் கேட்டவை. அதுதான் இது இன்றைக்கு அக்செப்ட் பண்ணி இதே கொடுத்துட்டு கடிதம் அடிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். அதான் இந்த கடிதம் கவர்மெண்டால கொடுக்கப்பட்டிருக்கு, கனடியன் கவர்மெண்டால. அதுல ஸ்ரீலங்கா தோத்துட்டு, அந்த விஷயத்துல ஸ்ரீலங்கா தோத்துட்டு. அதான் போடணும் கடிதம் வந்திருக்கு. கோட்ஸால ஃபுல்லா வழியில விட்டாச்சு. உண்மையிலேயே என்னென்னு சொன்னா ஜெகனண்ணா நான் எங்கே பயணிச்சுக்கலாம், நீங்கள் எங்கே பயணிச்சிருக்கலாம், நாங்க தமிழர்கள். உண்மையிலேயே அதைத்தான் நான் பாக்குறது அதுதான். உண்மையிலேயே யார் நல்லது செய்கிறார்களோ, மக்களுக்கு எந்த எண்ணத்தோட மக்களுக்கு நல்ல உதவி செய்தார்களோ, நாங்கள் எதிர்பார்த்தது நிறைய பேர் இன்றைக்கு தளத்துக்கு கீழே வருவாங்க. எத்தனை வந்திருக்கு இதுல பண்ண 105 பேர் 105 பேர் வந்து கதைக்க. 105 பேர் காணாது. நாங்க எதிர்பார்த்தது கூட காணாது. வந்து கதைக்க இவ்வளவு நிக்கிறாங்க கீழே. காசு கொடுக்க நீங்க யாருக்கிட்ட காசு கொடுத்தீங்க? இந்த பைத்தியத்தை நீங்க காசு கொடுத்தீங்க. நீங்க காசே கொடுத்துருக்க மாட்டீங்க, வாயெல்லாம் வட சுடுவீங்கடா பைத்தியங்களே. அதான் நாங்க மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாருன்னு நம்பித்தான் கொடுத்தோம். பாவம் அந்த ஜனங்களை நம்பித்தான் கொடுத்த நாங்களுடைய. அதான் எல்லாம் முடிஞ்சது தானே, கதை முடிஞ்சது. அவர் இதோட சரி. மற்றது வந்து வணக்கம் எல்லாருக்கும். மற்றது வந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட காசு போயிருக்கு. ஆனா ஒரு ஏழை குடிமகனுக்கு இல்ல சாமானிய மகன்கிட்ட ஒரு கஷ்டப்பட்ட வீடுகள்லயே வீட்டு கதவை தட்டினதும் இல்லை, ஒருத்தனுக்கு உதவி செய்ததும் இல்லை. அப்படி இருக்க இப்ப இனி வந்து ஒரு அரசியல்வாதியா வந்து ஒரு சிஎம்ஏ வந்து இவர் மக்களுக்கு என்னத்தை செய்ய போறார்? 2 கோடி இல்ல எங்களுக்கு ஒரு குத்து மதிப்பில் 2 கோடின்ற 2 கோடி வேண்டாம், 20 லட்சம் ரூபாய் கை எப்படியோ இவர்கிட்ட அக்கௌண்ட் போயிருக்கும் தானே. ஒரு 50,000 ரூபாய் ஒரு குடி இல்ல நான் ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு 20 லட்சம் வைப்போம், 20 லட்சம் வச்சா கூட ஒரு 50,000 ரூபாய் காசை ஒரு ஏழை குடிமகன், எத்தனையோ போராளிகள் வறுமையில வாடுறாங்க. ஒரு போராளின வீட்டுல போய் தட்டினாரா இல்ல ஒரு ஏழை குடிமகன் ஒரு சாமானிய குடிமகன்கிட்ட போயிட்டாரா? ஒரு தன டைம் போகல. ஆக இவர் வேலை வந்து கௌசல்யா கூட்டிக்கொண்டு கொழும்பு போறதும் ஜாழ்ப்பாணம் போறதும் இடையில வீடியோ போடுறதும் அதுதான் வீட்டு வேலை வழியே. வேற வந்து அரசியல்ல வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை வேற ஒருபோதும் செய்ய போறதும் இல்லை, செய்யவும் இல்லை. இனியவண்ணா அவன் சொல்லவாண்ணா சதீஷனோட திரிஞ்ச நாள் டாக்டர் அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்க. சதீஷனாவை கால் இல்லாதவன்னு தெரியும். தேசியம் வந்து வாயிலேயே கதைக்கிறான். இப்ப வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த சதீஷனா கால் இல்ல, அவருக்கு கால் ஒன்றை போடுவோம்டோ இப்ப வரைக்கும் ஏதாவது சிந்திச்சிருக்கிறானா? ஆனா நான் சிந்திச்சிருக்கிறேன். இல்ல திலீபன் அவர் வந்து அற்ப அரசியல் செய்யறவர் வந்து இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டார். சதீஷன்னா வந்து சதீஷன்னா சொல்லி போட்டு சதீஷன்னா எவ்வளவு அபாண்டமான பழியை சுமத்துறார். இவர் சொன்னவர் அவர் இது பாவிச்சார் அது பாவிச்சார், மற்றது தேங்காய் சதீஷ்
அவருக்கு தேவையில்லாடி தேங்காய் சதீஷன்றார், மற்றபடி அவருக்கு தேவையான சதீஷன்னான்றார். சதீசண்ணாண்டு எல்லாம் வந்து அரசியல்ல வந்து என்னத்தை சாதிக்க போறான்? 2 பேரும் காலில விழுந்துட்டு கும்பிட்டவங்க 2 தடவை 3 தடவை நான் பார்த்தேனா. அது சதீஷனை சொன்ன மாதிரி காலில் விழுகிறான்டா காலை வேற போறான்ட்டு தான் அர்த்தம். அது அவர் அலர்ட் ஆயிட்டார். காலில் விழுகிறான் எவன்டாலும் காலில் விழுகிறான்டா காலை வேறுவான்டா அலர்ட்டா இருக்கணும். அவர் தான் அலர்ட்டா இருக்கணும். இனியாவன் சொல்லுங்க. நீங்க சொன்ன கணக்கு வழக்கு முதல் நான் கேளுங்கோ. இல்ல நான் ஏதோ எக்ஸ்பிளைன் நான் ஒரு சாதா இது இதாத்தான் சொன்னாம்பளையா அவருக்கு எவ்வளவு போயிருக்கு என்ன மைண்ட் எனக்கு தெரியாது. சொன்னதுக்கு அதுக்கு நான் பெரிய இல்ல அதாவது நிவாரண பணிக்கென்று மக்களை அனுப்பின காசு 15 லட்சம் வந்து அவற்ற வாயால பேட்டி கொடுத்தவர். மருத்துவ முகாம் போடுறேன் ஞாபகம் இருக்கோ? ஓ மருத்துவ முகாம் போட போறேன் காசு அந்த 15 லட்சம் எங்க ஏதாவது ஒரு மருத்துவ முகாம் போடப்பட்டதா? நிவாரண ஊசி போட்டவர் ஒன்றும் இல்ல ஒரு ரூபா கூடி அதுல இருந்து செலவழிக்கப்படையில இல்ல அந்த அந்த இது அந்த களத்துக்கு போற இது வாங்கி வச்சிருந்தாரல்ல யாருக்கு செக் பண்ணற வரையா அதோண்டு வாங்கி வச்சிருந்த இரவேல வாங்கினாரு எல்லாருக்கும் காசு கொடுத்து வாங்கினாரு வாங்கி களத்துல ஒளி கொண்டிருந்தார் அந்த காசு. அந்த காசுங்க இப்ப கட்சியில ஆக்களை இணைச்சாரല്ലോ பேப்பர் 15 உதாரணத்துக்கு 100 பேரை பதிஞ்சிருந்தா கூட 25,000 படி 50 லட்சம் குறைஞ்சது. இவருக்கு அதை விட கூட ஆக்கள் பதிவு செய்யப்பட்டது. அந்த காசுங்க எனக்கு தெரியும், அவரே பதில் சொல்லட்டும். மற்றது எங்கட சைட்டால போனது எல்லாம் சேர்த்து அந்த தேர்தலுக்கு 47 லட்சம் வந்தது. இவர் கட்டின காசு 19 லட்சம். மிச்ச காசுங்க இல்லையண்டா எனக்கு வர இல்லையண்டி ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக்ல காட்டட்டும் பாப்போம். அதை விட டிஷர்ட்டும் இதுவும் என்ன புத்தகமும் அடிக்கிச்சது 30 லட்சம் என்று சொன்னார். முடிஞ்சா அந்த ரிசீட்டை கொண்டு வந்து நிரூபிக்க சொல்லுங்க. அது இல்லையென்று நான் நிரூபிக்கிறேன். எத்தனையோ என்ன பிரச்சனைடா இவர் வந்து சொல்றார் எனக்கு 20,000 போட்டு பாக்கு வாங்கிருக்கு, கௌசல்யாக்கு 15,000 பாக்கு வாங்கிருக்கு அப்படி சொல்றாரு. அப்படி மக்கள் ஒருவேளை இவர் வச்சிருந்தா கூட இவருக்கு சிங்கள மனைவிக்கு 1 கோடியே 35 லட்சம் அனைவரும் வணக்கம். வணக்கம். இது இன்றைக்கு மட்டும் எனக்கா வந்து எவரவர் இந்த இடங்களுக்கு போய் இதை பற்றி இல்ல அதை பற்றி நாங்கள் மாறி மாறி கதைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கதையை விடுவோம். இன்றைக்கு மட்டும் நடுக விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல நாளைக்கு கதைப்போம். அது நாளைக்கு அங்க இரவா போயிட்டு தானே அதெல்லாம் ஓகே கதை. அடுத்த வந்து உங்களோட பணிகளுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்க போன இடத்துல உங்களோட காட்டுகள் கொடுத்தவர்கள் நன்றி. நன்றியா. ஓகேண்ணா. இல்ல இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த சதீஷண்ணான்ற பதிவு முதல் போட்டாரு தேங்காய் சதீஷன், அதோட நான் போட்டதோட என்ன பேஸ்புக் பேச்சில இருந்தே வெளியேற்றிட்டார். ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்காரு. ஒருத்தன் வந்து எதிராக கருத்துறான் அவனை கருத்தை முற்றுமுழுக்க கேட்ப முடியல அவனை வெளியேற்றுற. இதுவே வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல் தானே தம்பி. என்ன சொல்ற இவரு பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது. அந்த ஒரு கால் இல்லாத இயலாத வழி தன்னால இயன்றதை மற்றவன்கிட்ட கை நீட்டி பிச்சை எடுக்காம ஏமாத்தாம ஒரு தொழில் செய்து அதுதான் முக்கியம். அதுதான் மனுஷன், அதுதான் மனிதநேயம். பொய் சொல்லாம அதைத்தானக்கா தாயம்மாக்கா அதைத்தான் நான் அவருக்கு பதிவு போட்டினான். சரியோ புள்ளியோ நல்லதோ கிட்டதோ அவர் வந்து ஒரு காலளந்து யுத்தத்துல காலளந்து அவர் வந்து எங்களுக்காண்டி எனக்கும் அர்ஜுனா காண்டியும் தான் அந்த கால இழந்திருக்கார். அவர் வந்து கால இழந்த வழித்தான் நாங்க இப்படி இங்க இருக்கிறோம். அவர் அப்படி படிச்சு டாக்டரா வந்திருக்கார். அப்ப அவங்களோட தியாகங்களையும் அவங்களோட போராட்டத்தையும் கொச்சப்படுத்த கூடாது நான் பதிவு போட்டேன். அதோட பதிவை நீக்கிட்டார். இவரை பற்றி சொல்லுறதுக்கு ஒரு தம்பி ஒருதனை குற்றப்படுத்தணும்டா ஏதாவது அந்த இப்படியான ஏமாத்து வேலை செய்கிறவங்க இப்படியான பாயிண்டை தான் எடுப்பாங்க. இவரை பற்றி வேற கள்ளன்னு சொல்லலாது, யாரையும் ஏமாத்தினான்னு சொல்லலாது, உழைப்பு இல்லாம வீட்டுக்குள்ள கிடக்குறான்னு சொல்லலாது. பார்த்தார் ஓஹோ இவர் இயக்கத்துல இருந்தவர், இப்படி ஒரு பொய்யை போட்டு விட்டா சனவங்க எப்ப நம்ப போதும். இந்த ஆளை பார்த்து யாராவது நம்புமா? குடும்பத்தையே தாயமாக்கா ஒருவேளை தாயமாக்கா சதீஷ் அண்ணா வந்து தவறு விட்டுட்டார் இல்ல அர்ஜுனாக்கு துரோகமா செயற்பட்டாருண்டா கூட அவர் போராட்டத்தையோ அவற்றை தியாகத்தையோ கொச்சப்படுத்தல. இவருக்கு என்ன படிச்சு போட்டு
நேர கூப்பிட்டு இல்ல கதைச்சிருக்கலாம் போய். ஓ கதைச்சிருக்கலாம், அவர்கிட்ட பிரச்சனை கடந்து போயிருக்கலாம், தவறு கடந்து செய்திருக்காருன்னா போயிருக்கலாம். கடந்து இனியவண்ணா போயிருக்கலாம். இனியவண்ணா நானும் ஒன்று அதுதான் கேட்கவா? சொல்ல வரேன். இனியவண்ணா சொல்லுங்கண்ணே இனியவண்ணா சொல்லுங்கண்ணே ஒன்று கேட்கவா? சொல்லுங்க அதாவது சொல்லுங்க. அதே இதை நீங்க பண்ணினீங்கடா நீங்க சும்மா இருப்பீங்களோ? அவற்ற சதீஷ் காசுல அண்ணா சொன்ன கட்சிக்கு விஷயத்த சதீஷ் அண்ணாவுக்கு அவற்ற காசுல கட்சிக்கு காசு கட்டையில நாங்க வெளிநாட்டுல இருக்கிற மக்கள் அனுப்பின காசுல அவருக்கு கட்டுனது. அதுல சில பேருக்கு எத்தனையோ பேருக்கு கொடுத்தனாங்க. அந்த காசுல 19 லட்சம் தான் கட்டியிருக்கு, மிச்சம் எல்லாம் அவர்கிட்ட தான். இந்த தேர்தலுக்கு இனியவண்ணா நாங்க மட்டும் அந்த தேர்தலுக்கு 12 லட்சம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எனக்கு தோணுது இவ சாவச்சேரியில இவற்ற இதெல்லாம் மிஸ்டேக் விட்டார். ஏன்னா அந்த காசு திரும்பி ரெட்டம் அக்கௌண்ட்ல போட்டு இருப்போம் பேசாமண்டு. நானும் அப்படித்தான். ஒழுங்கா ஒரு ஓ போம் பஞ்சு கொடுக்க முடியாத ஒரு லோயரை உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்க என்னதை சாதிச்ச நீங்கள்? அந்த ஆளுநருக்கு அந்த மயிரணி எல்லாம் வெளியேற்றுங்க. மயிரணி எல்லாம் அவன் காசு அடிச்சு கொண்டு போட்டான், அதை அடிச்சு கொண்டு எல்லாம் மயிரணி போய் அந்த பொது தேர்தல் டைம்ல சொன்ன தம்பி என்னட்ட 3 லட்சம் ரூபாய் காசு தந்திருக்கான் தம்பி, நான் ஒன்றும் செய்யலாம கிடக்குண்டு. அந்த அப்பவே எங்களுக்கு சொன்ன இவ்வளவு காசு என்கிட்ட வந்திருக்கு, இவ்வளவு காசு வந்திருக்குண்டு. அப்ப இவர் எங்களுக்கு புற சொல்றாரு காசு அடிச்சு கொண்டு போட்டாண்டு. அந்த அப்படி அதுதான் அடிச்சு கொண்டு ஏன் என்னத்தை அந்த செய்ய போகுது? அந்த மது விளக்கு இருக்கல்லோ, மது விளக்கு அந்த பாவம் அவன் எல்லாம் ஆக்கள் அனுப்பின காசு எல்லாம் பேங்க் புத்தகத்தை வச்சு வச்சு காட்டுறான். இங்க பாருங்க இவ்வளவு அனுப்பின என்னோட அந்த நல்லபடியனவன். அப்ப நான் 1 லட்சம் ரூபாய் அனுப்புற நேரம் நான் மதுவுக்கு தான் அடிச்சு கேட்டேன். நானும் தாரன் தம்பி, யாரும் கஷ்டப்பட்டவளுக்கு கொண்டே இந்த நிவாரண பழி கொடுக்க சொல்ல உடனே அவன் சொல்றான், அம்மா டாக்டர்கிட்ட நம்பருக்கு நீங்க போடுங்கம்மா அன்று சொல்லி போட்டு, சரி தம்பி நான் அவருக்கு அடிக்கிறேன். அவர் சொல்றாரு இல்ல மதுவுக்கு போடாங்க எனக்கு போடுங்க. அது அப்படியே போனது. இல்ல அதான் இவர் தான் ஏப்பம் விடணும், மற்றவனுக்கு கொடுக்கவோ இல்ல அவனுக்கு இதுண்டோ விட மாட்டார். வார காசு முழுக்க தனக்கு ஏப்பம் விடுற மாதிரி தான் இவற்ற செயற்பாடு. இவர் இந்த 5 வருஷத்துக்கு இந்த புலம்பெயர் மக்கள்கிட்ட இந்த 5 வருஷத்துக்கு சுட்டக்கூடிய காசு சுட்டி கொண்டு ஒரு 4 வருஷமாக இவர் காண கிடைக்காது. தாயமக்கா ஓ தாயமக்கா ஓய் அதாவது உங்கள்கிட்ட டாக்டர் சொன்ன ஒரு 1 லட்சம் ரூபாய் தனக்கு போட சொல்லி. ஓமம் அது மது விளக்கு தான். நான் இவன் பணி செய்து கொண்டிருக்கிற நேரம் நான் டெலிஃபோன் நம்பர் என்னட்ட மது விளக்கு தான் இருந்தது. அப்போ மது விளக்கு அடிக்கிற ஓகே நேரம் மது விளக்கு சொன்னார், நீங்க எனக்கு போட்டாலும் ஒன்றுதான், அவருக்கு போடுறேன்டாலும் போடுங்கம்மா என்று சொல்ல, இல்லை தம்பி நான் உனக்கு போடுவேன்னு சொல்ல. அப்போல இவன் அடிச்சு சொன்னானோ என்னமோ தெரியாது, அவர் எனக்கு இங்கே அடிச்சார், டெலிஃபோன் அடிச்சு சொன்னார் ஓகே மது விளக்குக்கு போட வேண்டாம் எனக்கு போட சொல்லி. போட்டு விட்டதான் தம்பி, ஓகே கிடைச்சதுண்டும் இல்லை கிடைக்க இல்லைன்ட்டு அதோட அவ்வளவுதான். ஓகே அந்த அந்த அதுக்கு பிறகு டைம்ல தேவையில்லை பாத்தீங்கன்னா தானே அந்த தாயமாக்கா, அதுக்கு அக்கா பிறகு தேவையில்லை தானே, காசு போட்டீங்க தானே, சிலிப் வந்திருக்கும். அதுக்கு பிறகு வேற நடிக்க அண்ணா ஒரு போறாரு, வேற நிமிஷம் அடுத்தவரும் கடிச்சோண்டு அண்ணா இருப்பார் ஒரு காசு நிமிஷம் போட போறோம். ஒரு நிமிஷம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் ஒரு 50,000 ரூபாய் என்ன காசு அனுப்ப சொல்லி டாக்டர் சொன்னது. அதான் நான் ஸ்ட்ரைட்டா அந்த டிசிடி கடைக்கே நான் போட சொல்லிட்டேன். ம் வேற யாரும் எனக்கு காசு அனுப்பவும் இல்ல, போட உங்களுக்கு இல்ல, சொல்லவும் இல்ல டாக்டர். நான் சொல்றேன் இல்ல மது அதான் விளக்கு. சொல்றேன் அது சரியாக்கா. அந்த காசு யாருக்கு எதுக்காக போட சொன்னீங்க? நிவாரணத்துக்கு தானே போட ஓ சொன்னீங்க. நிவாரணத்துக்கு. ஓகே அந்த நிவாரணத்தை நாங்க தான் இருக்கிறோம். சரியா, நான் தான் பொறுப்பா இருந்தேன். சரியா, எனக்கு வந்தது ஒரே ஒரு 50,000 ரூபா, அது நேரடியா டிசிடிக்கு போடப்பட்டுச்சு. அப்ப யோசிங்க, அப்ப அந்த காசை யாரு கொள்ளையடிச்சுன்னு யோசிங்க. அப்ப பிறகு பார்க்க நிவாரணத்துக்கா மது விளக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் அடிச்சு எதுவும் வரையல. பிறகு மது விளக்க கள்ளன் என்று சொல்லி 25 லட்சம் அடிச்சுட்டான், 50 லட்சம் அடிச்சிட்டான். பாவம் அவன் புத்தகத்தை அப்ப இப்ப காட்டி. இப்ப யோசிங்க, இப்ப யாரு கள்ளனு? அதான் நீங்களே ஒரு சாட்சி. அப்போ மது விளக்கு அந்த புத்தகத்தை காட்டி அவங்களோட நேராக நம்பர் அடித்து கதைக்குது. அவங்க சொல்கிறாங்க, மைக் போட்டு தான் கதைக்குது. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுக்க வேணாம் தம்பி, உனக்கு தானே நாங்கள் அனுப்பினாங்க, நீ இன்ன இடத்துல கொண்டே கொடு இந்த இதுன்னு அவங்க தான் ஊர் சொல்கிறாங்க. யுவன் இதுல இருந்தா மேல இருக்கா, வாங்க வந்து கதைங்க இருக்கா. டாக்டர்கிட்ட இருந்து ஏதாவது காசு வந்து இருக்கா உங்களுக்கு தெரியும் தானே. யுவனுக்கு வந்து கதைங்க. இந்த இப்ப தமிழ் இப்ப தாய மக்கா சொல்றா 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். ஆனா டாக்டர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் இல்ல, ஒரு 50,000 ரூபாய் தான் அது வெளிநாட்டுக்காரர் ஒரு ஆள் அனுப்பினது. அது ஸ்ட்ரைட்டா டிசிடிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட இருந்து வேற எந்த காசும் வேற இல்லை. அதுல ஸ்லிப்பு கூட டாக்டருக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். அப்பா உன்னோட கூட இருந்த இந்த கஷ்டப்படுற அந்த இவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தி அந்த அண்ணா நீங்க உதவி செய்யுங்க. ஒரு மனுஷருக்கு அல்லது இந்த கிளிநொச்சி பக்கம் போற எத்தனையோ விதவைகள் இருக்குதுகள், எத்தனையோ இந்த முன்னாள் போராளிகள் கால் இல்லாம கை இல்லாம எல்லாம் இருக்குதுகள். ஒரு மனுஷருக்கு இந்த காசுல நாங்கள் இல்ல தாயமக்கா, நாங்கள் இவர் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரைக்கும் நாங்க அப்படிதான் நினைச்சுனாங்க. எல்லா அரசியல்வாதியும் வித்தியாசம் இருப்பார், ஏழை மக்களை இவருக்கு கைகால உதவி செய்வார், அப்படி இப்படிதான் நாங்க நினைச்சது. பெரிய எதிர்பார்ப்பு செய்ய
ஆனா அந்த பொது தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து அம்பேலே செய்வாங்க, அதால இவருக்கு ஒரு சீட் கிடைச்சது. ஆனால் சீட்டு கிடைச்ச கையோட ஜோபலன் மயிரண்ணி அவங்க எல்லாம் கலைச்சிட்டா, அதெல்லாம் சரி வராது வேண்டாம் துரோகி எல்லாரையும் துரோகியும் காசுகளை கொடுக்குறேன். இப்ப கடைசியா மதுவுக்கு சொன்னது அப்படி இவருக்கு எங்கட என்ன பேர் திலீப்புக்கு அந்த இது இவருக்கு அது சொல்ல இல்லாம போயிட்டு, யாருக்கு சதீஷுக்கு மட்டும் சொல்ல இல்லாம போயிட்டு, அதால அவருக்கு இப்படி ஒரு பட்டத்தை கட்டி விட்டார். உலகமே நம்பாது, சதீஷ் சொன்னா உலகமே நம்பாது. இல்ல எந்த ஒரு போராளியும் அப்படியான வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். ஒருவேளை அப்படியா இருந்தா கூட அப்படியான வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். இவர் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, இவருக்கு பேக் ஊசாமல் அப்படியே சொல்றாரு. இவருக்கு அது இதுகள் ஒன்றும் தெரியாது, வலி வேதனை ஒன்றும் தெரியாது. போராளி இல்லாதே சொல்ல மாட்டேன் இப்படி வார்த்தைய, ஒரு போராளி இல்லாதே சொல்ல மாட்டேன். அண்ணா எத்தனை தடவை நான் திரும்ப 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 அவர் சொல்லாத விஷயத்தை அவன் எத்தனை தடவை சொன்னவன் பாத்தீங்களா ஒரு வீடியோல எத்தனை தடவை சொல்லி இருக்கானே அந்த வார்த்தையை பாவிச்சிருக்கான் தலைவர் அது செஞ்சு அது செஞ்சு. அண்ணன் இப்ப இப்படித்தான் இந்த தளங்களை இப்ப இல்ல புலம்பெயர் நாடுகளை விட அங்க இருக்கிறவங்க எல்லாம் படி உன்னிப்பா கேட்டு இருக்காங்களா. அப்ப இவரால இவற்ற வாயால இவற்ற இது ஒரு போட் கூட கிடைக்காது தென்மராஜில. நீ கஞ்சியில வந்து 4 பேர் கஞ்சியை குடிச்சு போட்டு போயினா கூட அதுலயே தெரியுதானே என்ன மாதிரி நடைமுறை போப்போது. உணர்வு பூரமான கஞ்சியை காய்ச்சி குடிக்கல பாத்தீங்களா. ஒருத்தர் போஸ் கொடுக்குறாரு, அங்க விறக தள்ளி கொண்டு ஒருத்தர் கிடாரத்தை பிடிச்சு நிக்கிறார். இது என்ன போஸ் கொடுக்குறாரு கஞ்சி காய்ச்சி? நீங்க அவன் அதான் சும்மா மக்களை ஒட்டு மொத்தமாகவே அடிச்சு திருத்தணும் தெற்குக்கு. இவன் தமிழத்திலேயே வச்சுக்க கூடாது வடக்கு கிழக்கிலேயே. மக்கள் வெளிப்படைஞ்சபடியாதானே அங்க ஒரு 200 போட், இங்க ஒரு 200 போட், உங்க ஒரு 200 போட் கிடைச்சது. இனி அதுவும் கிடைக்காது. எப்ப அன்னைய இப்படி பாவிச்சோம் அப்படி பாவிச்சோம்னு சொன்னாரோ அந்த வாயால அவரே நாசமா போயிட்டார். இனி மீள்றதுக்கு சான்ஸ் இல்லை. இல்ல அவரே கடைசி கட்டத்துல சதீஷ் அண்ணாக்கு இவ்வளவு பட்டத்தை சூடுறவரண்டா இனி அது வேலை இல்லை, இனி கஷ்டம். இல்ல நாங்க ஒரு பெரிய ஒரு புள்ளைய விட்டுட்டோம் தம்பி. நமக்கு அடுத்த நாட்டு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. இவர் இன்றைக்கு சீமான கேவலமா பேசி கடிதம் அனுப்பி இருக்கிற நீ எங்களோட மக்கள் காசு எடுக்கக்கூடாது எல்லாம் எனக்கு வரணும்னு இன்றைக்கு சீமான தூட்டினாரோ. ஆனா சீமான இன்றைக்கும் தேசியத்திலையும் தலைவர்லையும் ஒரு பயபக்தி. எங்களுக்கு அங்க இருந்து எந்த உதவியும் செய்ய முடியாது. அது சீமான அரசியல் சரி பிள்ளைக்கு அப்பால அவர் அந்த எங்கட இத வெளிச்சது கொண்டு வரதுக்கு முனைகிறார். அதை நாங்க போற்றோம். அது கூட இல்லாத அற்ப அரசியல் பிடிச்ச இவர் அவரை பற்றி விமர்சிக்கிற இவருக்கு இல்ல அவருக்கு போற காசை தனக்கு திசை. ஒரு நிமிஷம் சீமான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருந்த இன்றைக்கும் 6 வயசு பிள்ளைக்கும் பிரவாரணம் தெரியுமாட்டா சீமானால மட்டும்தான். 6 வயசு பிள்ளை 7 வயசு பிள்ளைக்கும் நிச்சயமாக அந்த சீமான இங்க கூப்பிட்டு சகல விதமான இதுவும் கொடுத்து சீமானுக்கு ஒரு பங்களிப்பு தலைவர் கொடுத்தவர். இவன் இந்த புறம்போக்கு நாய்க்கு தெரியுமா? அவனை பத்தி சதீஷ் அண்ணா அவர் அந்த இத அந்த பதிவை போட்டது உங்களுக்கு தனியா இல்ல, ஒட்டுமொத்தமான போராளிகளுக்கும் அந்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்துற மாதிரி தான் அவர்கிட்ட பதிவு. அதால அந்த பதிவு டக்குன்னு நீக்கி போட்டு ஆக்களை வெளியேற்றிட்டார். இவருக்கு ஒருதன் எதிர்கருத்து சொல்றது பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட இல்ல. அறிவு இருந்தா தானே என்ன பதில் சொல்றதுக்கு? சும்மா படிச்சு டாக்டரா வந்தா போல எல்லாம் செய்ய முடியுமா? இல்ல எல்லா கருத்தும் சொல்ல முடியுமா? ஆனா சீமான பாத்தீங்களா எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாருண்டா. இவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல, எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்ல. அப்ப அவர் பைத்தியத்துக்கு பதில் சொல்லுவாங்களாக்கா? ஒரு பைத்தியத்துக்கு திரும்ப பதில் சொல்லுவாங்களா? நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளும். நாங்க அரைப்பைத்தியம், நாங்க எல்லாரும் அரைப்பைத்தியம். ஆமாக்கா, அதான் நாங்க இப்படி இருக்கிறோம். அவனுக்கு தெரிஞ்சிட்டு அங்க சீமான் அவருக்கு தமிழ் மக்களால எங்கட இலங்கை புலம்பெயர் மக்களாலையும் அவர் இந்த தமிழை வளர்க்கிறாருன்னா காசு போகுதுன்னு சொல்லி இங்க இருக்கிறாங்க. கல்லன் ரகுராம்ல இருந்து எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. இதை சொல்லி அவங்க பிளான் பண்ணித்தான் அங்க சீமான தூட்டி வீடியோவை போட்டு லெட்டர் அனுப்புனேன்னு சொல்லி போட்டு எங்க தமிழ் மக்களோட காசு தான் சுருட்டலாம்ன்ற பிளான்லாம் அவன் இந்த வேலை செஞ்சிருக்கானே. அது எப்படி சொன்னா பாத்தீங்களா? சீமான் ஒரு சாமான், எப்படி கேவலமான வார்த்தை, இப்படி அவரை எம்பி சொல்றது?
சொல்லுங்களேன். அண்ணன் அண்ணன் திலீப் அண்ணன் அவனுக்கு திலீப் என்ன அண்ணன் படிப்பறிவு இருக்கான்? டாக்டர் வைத்தியன் டாக்டர் வைத்தியம் வழிய சொல்லிக்கிறேன்னா அவருக்கு அவனுக்கு மண்ணில் அறிவு இல்லை. பகுத்தறிவுன்றது இல்ல, ஒரு பொது அறிவும் இல்ல, அரசியல் அறிவும் இல்ல. அண்ணா சும்மா டாக்டரா வந்தது மட்டும்தான். அதுக்கான பொது தளத்துல ஒரு என்ன மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றேன்னு தெரியாதண்ணா. அப்படி படிப்பறி இல்லாதவனா இவன்? பைத்தியாரன் சீமான சாமான்னு சொல்றதுக்கு இவன் யாரு? சீமானன் கால் தோசுக்கும் பெறாது இவற்றை திறமை இவற்றை அறிவும். பைத்தியாரன் விஷயமே தான் கதைக்கும், விவரமே தான் கதைக்கும். இது என்ன கதைக்கிறேன்னு தெரியாம கதைச்சு கொண்டு போறது. அவனுக்கு தமிழ் கூட பண்பாடு தெரியாது. ஒரு நகைச்சுவை சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. இவர் பார்லிமெண்ட்ல செஸ் போட்டியில வின் பண்ண ஒரு பேப்பர்ல வந்து பாத்துறீங்களா? அண்ணா அது ஒரு தரம் இல்லாட்டி தனியா வின் பண்ணல. இல்ல இல்ல எங்க இருக்க என்னோட வந்து விளையாடும் பாப்போம். செஸ் போர்ட்ல வந்து என்னோட விளையாடும் பாப்போம். பைத்தியம். அவனுக்கு குடும்பத்துக்கே பழக்க வழக்கம் தெரியாது. அன்றைக்கு பப்ளிக் தளத்துல தமிழும் தம்பி என்ன கதைச்சவங்கன்னு பாத்தீங்கல்ல, ஒரு திறந்து காட்ட போறாராம், நேர்ல போய் காட்ட போறாராம், கூட்டி கொண்டு வந்து விடுன்றாரு. இதுதான் அவங்க பண்பாடும் படிச்சவங்க. ஒரு படிச்சவன் அப்படி பேசலாம்ன்றது எனக்கு தெரியல. இல்லாட்டி மூளை பிசவோ தெரியல. எப்படி அப்படி சொல்லக்கூடிய ஒரு தமிழன் படிச்சவன் சொல்லக்கூடாது. பண்புள்ள தமிழன் இப்படி பார்த்து பேச மாட்டான். அண்ணா எங்கட சாவச்சேரி மக்கள் கொஞ்சம் நம்பி வாக்க போட்டு இப்படி நாக்களுக்கு வாக்கு போட்ட வெக்க கிடக்கு. என்ன சொல்லுங்க பிரச்சனை? இப்ப ஒருதன் வந்து எப்படித்தான் துரோகியா இருந்தா எதிரியா இருந்தாலும் அவன் அக்கா தங்கச்சியை கொண்டு வந்து விருன்ற அளவுக்கு நீ கதைக்கிறீன்னா உன் மூளை எப்படி போயிட்டு யோசிச்சு பாருங்க. நீ எல்லாம் ஒரு சிஎம் வந்து முதலமைச்சர் போதாரியே நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வர மாட்டேன் முதலமைச்சர் என்று ஆசைப்படுறாங்க. முதலமைச்சர் ஆகி என்னத்தை செய்ய போறீர்கள்? இப்படி ஒரு இல்ல அற்ப விடயத்துக்காண்டி இப்படி ஒரு கேவலமா கதைக்கிற நீங்கள் நாளைக்கு சிஎம்மா வந்து என்னது செய்ய போறீங்க? ஒற்று வீதம் கூட தகுதியும் இல்லைன்னா அவர் வரவும் மாட்டார். 7 மண்டா வந்து காட்டட்டும். சும்மா 7 மண்டா நீ தமிழ் பாக்ஸ் என்ன இது சிஎம்மா வர போறா நீ வந்து காட்டு பாப்போம். ஒற்று வீதம் கூட இவனுக்கு தகுதியும் இல்லையா, இவனுக்குரிய வாய்ப்பும் இல்ல. வேணுமெண்டா இருந்து பாருங்க. செக்ரட்டரியா வந்து ஜெகதாஸ் என்னென்ன வீடியோ எடுத்து போடுவாருன்றத சொல்றேன். நான் கொஞ்சம் போட்டு சொல்றேன் அவர் என்னென்ன வீடியோ எடுப்பாரு. அவர் வீடியோ எடுத்து காருக்கு நடக்கிற விஷயங்களை எடுத்து போட்டாலே காசு கூட. ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைடா, இப்ப பிரகாசன் வந்து ஒரு முன்னாள் போராடிட்டு டாக்டர் சொல்றாரு, எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனா அப்படி இருந்தால் சதீஷ் தேங்காய் சதீஷ் சொல்லி ஒரு கொச்சியை எம்எஸ்சி கேட்க இவர் அந்த விட்டு எதிர்த்து கதை கேட்க முடியாமல் அவருக்கு பின்னால வாலாடி கொண்டிருக்கிறாண்டா இவர் எப்படி போராடின்னு நாங்க சொல்றது? அவர் போராளி இல்ல, அவர் போராளி இல்ல, ஒரு முகவர். அப்படி போலாம் கிடக்கேண்டா. ஒரு போராளியை கொச்சப்படுத்துக்காத சகிச்சு கொண்டு பின்னால வாலாடி கொண்டு இருக்கிறாண்டா இவர் எல்லாம் போராளின்னு எப்படி என்ன எடுத்துக்கொள்றது? என்ன ஒரு போராளி இவரே கொச்சப்படுத்த அது இவருக்கு தெரியல. இவரையும் சேர்த்துதான் அவர் கொச்சப்படுத்திருக்கார். சதீஷனை மட்டும் கொச்சப்படுத்தல, அவருக்கு தெரியலையே. அடுத்த நாளைக்கு பெல்ட்டி அடிக்கிறார். இல்ல சதீஷன பாவம், தமிழ் பாஸ்கார காசை கொடுத்து விலக்கி வாங்கிட்டாங்க, அவர்ல புல இல்ல தமிழ் பாவம். அவ கௌசல்யா அப்படித்தான் சொல்றா. அவர் சதீஷனை நாங்களாம் புல செய்துட்டோம், சதீஷன பாவம் இறங்கினேன். எப்படி இறங்கினேன்? எப்படி மனம் உள்ள இறக்கம் வேறுங்க அப்படி. ஆனா ஜெகனண்டைக்கு தெரியும், நான் ஜெகனண்ட ஒரு ரூபா கூடி காசு கேட்டது கிடையாது. ஜெகன் காசு கொடுக்கறதா இருந்தா எங்களுக்கு தெரியுமாப்பா. அந்த மனுஷன் ஒரு நாள் கூடி வந்ததே ஒரு 2-3 தடவை தளத்துல. இந்த மனுஷன் ஒரு நாள் காசே கேட்டது இல்ல. அக்கா வர்றேன்னா என் மூலமா தான் வரணும். நான் சாட்சி இருக்கேன் தானக்கா. இல்ல நீங்க மட்டும் சரி, நீங்க தான் அவரோட சிநேகிதம். நாங்க தளத்துல இருக்கிற நாங்க எங்களுக்கு நாங்க குடுக்குமதி வாங்குமதி எல்லாம் எங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியும் தானே, யாருக்கு கொடுத்ததா. இல்ல அக்கா ஒருவேளை ஜெகன் அண்ணன் வந்து சதீஷனை காசு கொடுத்து வாங்கினா கூட அப்படி ஒரு விமர்சனம் செய்யக்கூடாது, ஒரு கொச்சையா பேசக்கூடாது. நாளைக்கு நீ எப்படி ரோட்ல திரிவ ஒரு போராளியை கொச்சப்படுத்தி போட்டு. ஒருவேளை சரி ஜெகன் அண்ணன் வந்து சதீஷனை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டார், நீ அதை கடந்து போகணும். ஒரு அரசியல்வாதியா நீ ஒரு கடந்து போகணும். தமிழ் பக்தனான்ற தளத்துல வந்து குடுக்குமதி வாங்குமதி எல்லாம் தனிப்பட்ட விஷயம் இல்ல, அதெல்லாம் கன பேரோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அதை அப்படி ரகசியமா செய்யவும் முடியாது.
அது அவருக்கு விளங்கணுமே, அவருக்கு அது விளங்காதானே. அவருக்கு அது மெயின் ஏன்னு வந்து சொல்லுங்க, காசு காசு. தன்னை போலதானே நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் மற்றவனை நினைப்பேன். சரியா? அது ஒன்றைத்தான் நீங்க நினைங்க.